சார் ஒன்றும் இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அப்படிங்கிறது வந்து ஃபீல்டு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த வத்வானி ஸ்கூல் ஆஃப் ஏஐ டேட்டா சயின்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், இதனுடைய கோல் என்ன சார்? இப்போ வந்து இதோட கோல், இப்போ ஏஐ வந்து டிஃப்ரெண்ட் பரிமாணம் எடுத்துன்னு வருது. அந்த காலத்தில் படிச்ச ஏஐ இந்த காலத்தில் படிக்கிற ஏஐக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அண்டர் கிராஜுவேட்ல எப்படி ஏஐ எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணுங்கிறதே ஒரு தனி பாணி வந்திருக்கு இப்போ அதுக்கு. அதனால நாங்கள் இப்போ வந்து ஏஐடா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒரு பிடெக் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறோம். அது வந்து உலகத்திலேயே ஒரு யூனிக் ப்ரோக்ராமா இருக்கும், டாப் ப்ரோக்ராமா இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதுல நிறைய டொமைன் ஸ்பெசிஃபிக்கா அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சு ஹெல்த்ல ஆரம்பிச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்புட்ஸ்லாம் அதில் கொடுக்க போறோம். ஃபைனான்ஷியல் எல்லாத்துலயுமே இப்போ ஏஐ வந்திருக்கு. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த அண்டர் கிராஜுவேட் லெவல்ல. ஆல்ரெடி பிஎஸ் டேட்டா சயின்ஸ் இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம். 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல படிக்கிறாங்க. அதே மாதிரி ஜன்சிபார் கேம்பஸ்லயும் ஒரு பிஎஸ் டேட்டா சயின்ஸ் நடத்துது. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல எம்டெக், இந்த இப்போ கேட் எக்ஸாம்ல இப்போ எம்டெக் டேட்டா சயின்ஸ் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு வரப்போகுது. அதுல வந்து எம்டெக் ப்ரோக்ராமும் இப்போ இதில் ஆரம்பிக்க போறோம். ஜன்சிபார் கேம்பஸ்ல எம்டெக் டேட்டா சயின்ஸ் ஏஐ நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியோட எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமும் நம்ம அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இதுல எல்லாத்துலயுமே இப்போ இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இப்போ அது மாதிரியான ரிசர்ச், அதே மாதிரியான ட்ரைனிங் எல்லாமே இதுல யூனிக்கா இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிள் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசும்போது இந்த ரீல்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்க்காதீங்க, நிறைய மொபைல் வந்து உங்களுடைய நேரத்தெல்லாம் வந்து வீணாக்குது, தூக்கம் வந்து ரொம்ப தேவைலாம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஏஐ டேட்டா சயின்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து டெவலப் ஆயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி மாணவர் நலன்களுக்கு இப்போ நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் மாணவர் பாதிக்குதுன்ற போது இது எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா மாணவர்களுக்கு வந்து இப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்து பண்றதுக்கு நம்ம இந்த ஏஐ எல்லாம் எந்த அளவுக்கு உதவும் சார்? இப்போ வந்து ஏஐல அவர் சார் சொன்ன மாதிரி ஏஐல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. கெட்டது நிறைய கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த டீப் ஃபேக்லாம் இப்போ என்ன மாதிரியே போட்டு வேற என்ன மாதிரியே பேசலாம் வைக்கலாம், அது மாதிரிலாம் அது மாதிரி நிறைய இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஒரு சைட்டை நம்ம பேன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விதமா உள்ள வருது. ஸோ ஒன் ஆஃப் இம்மீடியட்டா ஏஐல என்னன்னா இது மாதிரியான மாணவர்களுக்கு கெடுதலா இருக்கிற கண்டென்ட் இருக்கிற சைட் எல்லாம் ஃபில்டர் பண்ணறதே பெரிய விஷயம். ஏன்னா லட்சக்கணக்கில் சைட்ஸ் இருக்கு, புதுசா அன்னைக்கு வருது. ஸோ அது மாதிரியான சில எஃபர்ட்டை நிச்சயமா எடுக்கலாம், இதுல நிச்சயமா எடுக்கணும். அது வந்து என்னன்னா இந்த மாதிரியான சைட்டு மாணவர் நலனுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு கூகுளுக்கே சொல்லலாம், இது மாதிரி இருக்கு, நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்கன்னு. ஸோ அது வந்து அது யாராவது ஒருத்தர் பார்த்து இப்ப கூகுளுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அது மாதிரி இல்லாம இந்த ஏஐ வச்சு அதை அந்த மாதிரியான ஒரு நீங்க சொல்ற ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு நீங்களே சொல்லுவீங்க சார், இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜி எல்லாம் வந்து நிறைய வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்ட்டு. சரி, சென்னை ஐஐடி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை தவிர்க்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்குமா? ஆமா, இப்ப இந்த ரெஸ்பான்சிபிள் ஏஐல அதை தான் இப்ப நாங்க எடுத்துன்னு வரோம். இப்ப வந்து சார் சொன்ன மாதிரி இப்ப இந்த நீங்க மொபைல் போன்லாம் வச்சிருக்கீங்க, அது 18 மாசம் முன்னாடி ஒரு ஸ்பீடுல வேலை செஞ்சதுன்னா 18 மாசம் கழிச்சு அது டபுள் ஆறுது. அதுதான் மூர்ஸ் லான்னு அந்த காலத்தை சொல்லுவாங்க. இப்ப வந்து ஏஐ வந்து 6 மாசத்திலேயே டபுள் ஆறுது. அதனால 4 வருஷத்துல 10 மடங்கு ஆயிடுது. அந்த மாதிரியான ஒரு வெரி ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல மூவ் பண்ணறதுனால நம்ம வந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுக்கு தான் இந்த ரெஸ்பான்சிபிள் ஏஐ கொண்டு வந்திருக்கோம். அது நிச்சயமா யூஸ் பண்ணும். அதுல டீப் ஃபேக் எல்லாமே இதுல வந்து இதோட எப்படி பரிமாணம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுல நிறைய நம்ம ஸ்டெப் எடுத்துக்கோம்.